அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழியாவும் புகழ்ச்சியும் உரித்தாட்டமாக அருள் பொங்கும் சுபுடைய ஃபஜ்ருடைய துளைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்றைய சிறிய நபிமொழியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் திருமுறை குர்ஆன் பற்றி அதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய வேதமான திருக்குர்ஆன் மிக எளிமையான ஒரு மனிதனுக்கு ஓதுவதற்கும் அதை அறிந்து கொள்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் மிக எளிதாக அல்லாஹ் ஆக்கியிருப்பதாக குர்ஆன் பேசுகிறது. 54:22 அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆனல் ஸிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர். இக்குர்ஆனை விளங்குவதற்கு எளிதாக ஆக்கியுள்ளோம், படிப்பினை பெறுவோர் உண்டா. வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆனல் ஸிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர். இந்த குர்ஆனை படிக்க மாட்டீங்களா, ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி உலகத்தில் எந்த புக்கும் எளிமையெல்லாம் சொல்லித்தரப்படாது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கணும், கற்றுக்கொள்ளணும், அதுக்கான நேரம் ஒதுக்கணும், பல மாதிரி விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்குது. மற்ற மற்ற விஷயத்து குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது மிக எளிமையான ஒன்று அப்படின்னு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிடும். அதை நடைமுறைப்படுத்த முடியும், அந்த குர்ஆன் சொன்ன மாதிரி வாழ முடியும் என்று மார்க்க நமக்கு சொல்லுது. ஆனால் ஷைத்தானை வெல்லணும், அதான் ஒரு பஞ்சாயத்து. என்ன, இந்த ஷைத்தானை வென்று விட்டால் நம்ம ஜெயிச்சிருவோம். அந்த ஷைத்தானுக்கு அடிபடுகிறதான எல்லாமே கஷ்டமாக மனிதனுடைய வாழ்க்கையில் போகுது. இப்போ குர்ஆன் அப்படி சொல்லித்தானா 47:24 அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, அல்லது அவர்களின் உள்ளங்கள் மீது அதற்கான பூட்டுக்கள் போடப்பட்டுள்ளனவா என்று அல்லாஹ் குர்ஆனை சிந்திச்சு பாரு அப்படின்னு மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். ஏன் சிந்திக்காமல் இருக்கிறீங்க, உள்ளத்தில் பூட்டு இருக்குதா? பூட்டுனா ஷைத்தான் உள்ள ஆதிக்கம், அப்படிதான் அர்த்தம். ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துறானா, குர்ஆனை எடுக்க தூக்கம் வருதா, குர்ஆனை எடுக்க விடமாட்டேங்கிறானா, மற்ற வீண் விளையாட்டுகள், தர்க்கங்கள், கெட்ட காரியங்கள்ல அந்த வழி எளிதாக்கப்படும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஷைத்தானுடைய தாக்கத்தினால் அது கடினமாக்கப்படுது என்பதுதான் மார்க்க நமக்கு சொல்லுது. 73 நாளில் அவுசித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்த்தீலா, அல்லது ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையை பற்றி பேசுகிறாங்க. முகமது நபியை சுபுஹ் அசரு மக்ரிப் இஷா மாதிரி உங்களுக்கு இரவு தொழுகை உங்கள் மீது கடமை, அதை பற்றி எல்லாம் பேசும்பொழுது 73 நாளில் அவுசித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்த்தீலா, அல்லது அதை விட அதிகமாக்கி கொள்கிறார். குர்ஆனை தொழுகையில் ஓதும்போது தஹஜ்ஜத் தொழுகையில் குர்ஆனை திருத்தமாக ஓதுவீராக என்று அல்லாஹ் 73 நாளில் சொல்கிறான். இந்த மாதிரி மார்க்கத்தில் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறதா. சில பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் நாவுக்கு வராது, அதை விமர்சிக்கிறது. குர்ஆன் ஓதுவான், அந்த புறநூல்கள் வராது, தஜ்வீதுங்கிறான்ல, ஐன் காஃப் ஜா ஃபா அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் வராது. என்னமோ அவனுக்கு தெரிஞ்சு ஓதுவான், அதுக்கு விமர்சிப்பான். ஓதுறான் பாருங்க, அது என்ன ஓதுறான் ஆள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, இவ்வளோ பெரிய பாயும் குடி மாதிரி என்ன செய்கிறது, அவன் நக்கலடி கண் சாடைகளானும் கைகளானும் 50 வருஷம் ஓதி அடிக்கிறாங்க. அது கூட அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்ல தெரியல. அப்படி என்ன தேவை, என்ன செய்வாங்க, இப்படி இது கூடாது. குர்ஆனை தர்த்தீபாக ஓதுனது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதை நமக்கு தப்பாக ஓதக்கூடாது என்பது அடிப்படை விஷயம். வரல ஒருத்தனுக்கு என்ன செய்ய முடியும், இவ்வளவு தான் சொல்லி கொடுத்தாலும் வராது. அந்த மாதிரி வார்த்தைகள் வராட்டி அவன் என்ன செய்வான், திக்கி திணறி ஓதி குட்டுறாமா கிடையாது. அவன் அது ரசூலுல்லாஹ் கூட சொல்கிறாங்க, திக்கி திணறி ஓத முடியாமல் திணறிப்பட்டு ஓதலான்னு வைங்க. ஒரு ஜுஸை ரமலான் அடித்து விட்ருவாங்க, ஒரு ஜுஸை 3/4 மணி நேரத்தில் 1.5 ஜுஸை முடிப்பாங்க நோன்பு முதல் நாளில். அது 10 நாளைக்கு சொல்லி ஜமாத்தில் அந்த வேகம்லாம் வந்துக்கிட்டு சும்மா அந்த டைம் பாஸுக்கு நேரத்துக்கு போகும் ஒழிய அதுக்கு மார்க்கத்தில் நிறுத்தி தான் ஓதணும், அது வேறு விஷயம். அந்த மாதிரி வந்துக்கிட்டு சடச்சடன்னு அப்படி ஓதக்கூடாது, நிறுத்தி ஓதணும். அப்போ இருக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வரலைன்னா என்ன செய்வான், அதை நிறுத்தி அந்த தஜ்வீதை நம்ம முடிஞ்சளவு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ஓதணுமா ஒழிய ஓதாமல் இருந்தால் போச்சு. அதனால் 2 கூலி. எதுக்கு 2 கூலி?
திக்கி திணறி கஷ்டப்பட்டு முட்டி மோதி ஓதுறவங்களுக்கு 2 கூலியும், சரளமாக ஓதுறவங்களுக்கு 1 கூலி சுற்றுசான்னு சொல்கிறாங்க. திருமறை குர்ஆன் ஒரு எழுத்து நீங்கள் வாட்சிங்கன்னா அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் சேர்த்து ஒரு எழுத்து கேட்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அலிஃப் என்பது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, அலிஃப் லாம் மீம் 3 எழுத்து தான் 30 நன்மை வாரி அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை மார்க்க நமக்கு சொல்லுது. அப்போ திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை தவறில்லாமல் ஓதணும். ஓத வராதவங்க நல்லா ஓதுனவங்கள்ட்ட போய் அதை ட்ரைனிங், அதை திரும்ப ஓதி ட்ரைனிங் எடுத்து படிச்சுக்கிட்டு நம்ம ஒழிய வரலை பள்ளு சொல்லு போச்சு அல்லது ஓதவே முடிய இளமையில் வாலிபத்தில் வரமாட்டேங்குது. சில பேருக்கு வராது, சில பேர் சில எழுத்துக்கள்லாம் வராது, அதனால் அவங்க தொழுகை செய்கிறான்னு சொல்ல முடியுமா? அவன் ஓதுறதுக்கு நல்லா தூக்கி போட்டுருவான், அவனுக்கு மார்க் இல்லைன்ட்டு. ஆனால் அவன் திமுறில் செஞ்சாலும் குற்றம். அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுடைய இடங்களை மாத்திரான யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் சொன்ன அந்த வேத வரிகளையே மாற்றி திரித்து புனைந்து அந்த மாதிரி உள்ள கேடு கட்டவங்களுக்கு தான் நரகத்தெல்லாம் சித்தப்படுத்தி வச்சிருக்கிறான். அப்பா இவன் தெரிய மாட்டேங்குது என்னத்தை சொல்லி கொடுத்தான்னு. அந்த மாதிரிலாம் உள்ளக்கூடியவங்க எப்படி ஓதிக்கிறான் தொழில் அவன் முடியலை, வரமாட்டேங்குது. அப்படியே கூடிய விஷயத்தில் என்ன செய்யலாம், அதை குற்றம் பிடிக்க மாட்டான். லாய் கல்லிஃபுல்லா நஃப்ஸன் இல்லா உஸாஹா. அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் சக்திக்கு மீறி யாரையும் சோதிக்க மாட்டான். முடிஞ்சாலும் எடுத்துப்பாரு, இல்லாட்டி இல்லை நின்று தான் தொழுகணும். உட்கார நோய் வாய்ப்பட்டு உட்கார்றாரு, அது குற்றமா? மார்க்கமே சொல்லுது நின்று தொழு, முடியாட்டி உட்கார்ந்து தொழு அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் மார்க்க நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் வராதவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. அது வர மாட்டேங்குதுன்னு வைங்கன்னா அதெல்லாம் கிண்டல் கேலியாக இருக்குது. அந்த மாதிரி சில ஊர்களில் பற்றி விட்டுருவாங்க, பாங்கு சொல்லுவார், பாங்கு தப்பாக சொல்லுவாங்க. சில ஊர்களில் எங்கள் ஊரெலாம் பற்றி விட்டாங்க. ஒரு மோதியார் வந்தார், என்ன இது மென்டலுக்கு திருப்பி பிடிச்சவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க. பாங்கு என்னங்க தப்பாக சொல்கிறாரு, இமாமை தட்டி விட்டுருவாங்க. அவருக்கு ஐன் வர மாட்டேங்குது, காஃப் வர மாட்டேங்குது, ஜீம் வர மாட்டேங்குது. முட்டாப்பைகளை தெரிஞ்சளவு ஓய்வு தொழுதுட்டு போகாமல் அவருக்கு முடியலை, அவர் திமுறில் செய்யலை. அந்த மாதிரி வந்துக்கிட்டு இந்த உருதுக்காரங்க கூட தொழு வச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு வரவே வராது. வளவு வாலின்னு போல சாமி என்னமோ சொல்லுவாங்க, அவனும் பாச தப்பா வளவு வாலின்னு சொல்லும் பொழுது உருது வார்த்தை படித்தவங்களுக்கு அந்த எழுத்து வராது, அதை பார்த்து ஜாண்ட உச்சரிப்பாங்க அல்லாஹ். அந்த மாதிரி அவங்க அது குற்றம் இல்லை, அவங்க நாக்கு வரல, பெரிய ஹாஃபிலாக இருப்பான், குர்ஆன் ஓத வருவான் நோம்புக்கு தொழு வைக்க. அந்த மாதிரிலாம் அவன் அது குற்றம் கிடையாது, அவனுக்கு வராது. அந்த வார்த்தை ஜாவெலாம் வராது, அது சில வார்த்தைகள் வராமல் உருது பாணியிலே ஓதுவான். அதனால் ஒரு குற்றம்னு எடுத்துக்கிடக்கூடாது. அதை பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்கிறாங்க சமுதாயத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் கத்தாதா சொல்கிறார் வந்துக்கிட்டு, கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறார்கள், நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் மாலிக்கிட்ட போய் கேட்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் குர்ஆனை மரணம் செய்து திரட்டியவர்கள் யார் என்று கேட்டேன். 4 பேரை முகமது நபி சொன்னாங்க. அதில் உபை இப்னு கஃப்னுடைய உபை இப்னு கஃப்னுடைய சஹாபியை சொன்னாங்க, முஆத் இப்னு ஜபலுடைய சஹாபியை சொன்னாங்க, ஸைத் இப்னு சாபித்தை சொன்னாங்க, அபூ ஸைதுடைய சஹாபியை சொன்னாங்க. 4 பேருமே அன்சாரிகள், திருமறை குர்ஆனை மரணம் விட்டு குர்ஆனை திரட்டியவர்கள் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள் நிறைய பேர் அந்த பேர் பெற்றவர்களாக இருந்தார்கள்னா அவங்களுக்கு தாய்மொழி வந்துடும். அந்தந்த வார்த்தைகள் நமக்கு வருமா? புதுசாக ஒரு மொழியை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், வெவ்வேறு நாட்டில் உள்ளவங்களுக்கு அரபு வாசகம்லாம் கற்றுக்கிறாங்க, ரொம்ப சிரமப்பட்டு கற்றுக்கிட்டான்னு சொன்னால் அது எளிமையான குர்ஆன்கள் வந்துருமா ஒழிய கற்று வராமல் இருக்கக்கூடியவங்களை பற்றி குற்றம் கிடையாது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்ல நன்மை கொடுப்பான், அவரோட சக்திக்கு தக்கவாக நன்மை கொடுப்பான். முடிஞ்சால் தவறாக இருக்கக்கூடிய தவறாக வர்ற மாதிரி இதை திருத்திக்குவது முயற்சி பண்ணணும். இதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மாதிரி திருக்குர்ஆனை ஓதி நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெறுவோம் என்று சொல்லி இன்றைய சுப்புடைய பயனை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.